வணக்கம் நண்பர்களே. செடி வளர்க்கிறத ஒரு காலத்தில் தரையில் மட்டும் வளர்த்து வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாடி தோட்ட முறைமைகள் ஆரம்பித்தது. அப்புறம் க்ரோ பேக்குன்னு சொல்லி பல பல விதங்களில் இப்போ நம்ம வளர்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த மார்னிங் க்ளோரியில் மினியேச்சர் வெரைட்டி. பர்பிள் கலரில் நிறைய பூக்கள் பூக்கும், தேனீக்கள் கொள்ளையாக இருக்கும். இதில் எங்கள் வீட்டில் ஸ்லோப்பிங் ரூஃப் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல இந்த மாதிரி தொட்டி ஒன்று கட்டும்போதே அமைச்சிருந்தாங்க. நல்ல பெரிய தொட்டி. கானாவாழை எப்படி பசுமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். மழைக்கில் இந்த களை செடிகள் நிறையா வந்துருச்சு. இந்த இடத்துல தான் ரொம்ப வேர் போகாத அந்த மார்னிங் க்ளோரியை நான் நட்டு வச்சுருந்தேன். ஒரு 5 இயர்ஸ் பேக்கு நிறையா பூத்தது. அதனால் திரும்பவும் நடலான்னு சொல்லி இப்போ இருக்கிற இந்த களை செடியெல்லாம் நான் பிடுங்கி அதை சுத்தம் பண்ணேன். பாருங்கள் எவ்வளவு வேஸ்ட் வந்து சேர்ந்துருக்குன்னு. இவ்வளவு செடிகளையும் பிடுங்கின பிறகு தான் தெரியும் அந்த இடம் எவ்வளவு பெருசாக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ பாருங்கள் அந்த தொட்டி எவ்வளவு பெருசு, நிறைய மண் கொள்ளளவும் இது கொள்ளும். இப்போ இந்த இடத்துல நான் வாங்கிட்டு வந்த அந்த மார்னிங் க்ளோரியை அதை நான் நட்டு வச்சேன். மழை இருப்பதனால சீக்கிரம் வேர் வந்து அது படருது. இந்த கொடிகள் அந்த ஓடு மேலே ரொம்ப சூப்பராக அழகாக படரும். மார்னிங் க்ளோரிக்கு ஏர்லி மார்னிங் நம்மளுக்கு நல்ல வெயில் வரணும். மத்தியானத்துக்கு மேலே வெயில் மறைஞ்சிரும். ஆனால் பூக்களும் சாயங்கால நேரத்தில் அப்படியே மூடிவிடும். காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா சீக்கிரமே விரிந்துடும். 5 இயர்ஸ் பேக்கு இப்படி தான் வந்து மாடி முழுசும் இது பரவி இருந்தது. எக்கச்சக்கமான தேனீக்கள். இப்போ திரும்பவும் இந்த இடத்துல அந்த செடியை நட்டி இருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் பூக்கள் வரும், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி இடங்களில் கூட நம்ம செடிகள் வளர்த்து வீடை அழகு பண்ணலாம். அடுத்தது தண்ணியில் வளரக்கூடிய செடிகள், தாமரை, லில்லி போன்ற பல செடிகள் இருக்குது. அப்படி தான் அந்த தாமரை செடி டோட்டலாக ட்ரை ஆகிடுச்சு தண்ணி ஊற்றாமல். ஆனால் திரும்பவும் தண்ணி ஊற்றின பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரிவைவ் ஆகிருக்கு. அதே கூட ஜப்பானிக்கா என்ற ஒரு செடி கூட நான் வாங்கி வச்சுருந்தேன். அதுவும் டோட்டலாக போயிடுச்சு. அதுவும் இப்போ வளர ஆரம்பித்திருக்கு. இதுதான் இந்த ஜப்பானிக்கா. உயரமாக இருக்குது. அதில் வந்து நன்றாக அழகான வெள்ளை நிற பூக்கள் வரும். பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இப்போ திரும்பவும் இந்த பூ திரும்பவும் மலர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப அழகான பூ. ஆனால் அதோட லைஃப் ஸ்பேன் ஒரு சில நாட்கள் மட்டும்தான். ஆனால் அந்த பூக்கள் பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப அழகு. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்களும் இதை வாங்கி வளருங்க வீட்டில். அடுத்தது தண்ணியில் வளரக்கூடிய இந்த ஹைட்ரில்லா பிளான்ட். அக்வாரியத்துலலாம் இது நிறைய கிடைக்கும். கொஞ்சமாக போட்டாலே போதும், நல்லா இது ஸ்ப்ரெட் ஆகிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரோஜா பூ மொட்டை இருக்கும்போது நல்ல டார்க் பிங்காக இருக்குது. விரியும் போது லைட் பிங்காக ரொம்ப அழகான ஷேப்பில் அது மலருது. ஆனால் இந்த செடியில் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பிங்க் ரோஸும் இருக்குது, ஒயிட் ரோஸும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற பாவக்காய் புதுசாக வர ஆரம்பித்திருக்கு. நல்லா ப்ராமினெண்ட்டாக மேலே தொங்கிட்டுருக்குது. இப்போ இந்த பாவக்காய் செடியில் இத்தனை தடவை எனக்கு அவ்வளோ கிடைக்காது. இந்த தடவை திரும்பவும் நிறைய குட்டி குட்டி காய்கள் மலர்ந்துருக்கு. ஆனால் இதெல்லாம் நல்லா ப்ராமினெண்ட்டாக நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஆனால் ஒரு காய் பார்த்திங்கன்னா செடிக்கு கீழேயே இந்த இலைகளுக்கு இடையில மறைந்து இருந்தது. இப்படி தான் இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு என்னென்னா, நிறைய நேரம் மக்களை கூட யாரெல்லாம் ஷோ ஆஃபோ அதை நம்ம பார்த்து அட்மையர் பண்ணுறோம். ஆனால் சிலர் நல்ல எண்ணங்களோடு மறைந்திருக்காங்க. அவங்கள நம்ம கண்டுக்கிறதே இல்லை. நம்மை சுற்றி அமைதலாக உண்மையான எண்ணத்தோடு இருக்கிற மக்களை கண்டுபிடித்து அவர்களோடு நம்ம உறவை வளர்த்து கொள்வது நல்லது நமக்கு. பவளமல்லி சீசனாக என்னமோ தெரில, அவ்வளோ பூ பூக்குது, கொட்டி கிடக்குது. ஒரு 20 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான். எவ்வளவு பூக்கள் பாருங்கள். கீழேயும் எவ்வளவு கொட்டி கிடக்குதுன்னு பாருங்கள். அவ்வளவு அழகும் மனமும் நிறைந்திருக்குது இப்போ என்னோடய டெரஸ் கார்டன். தன்னோட நல்ல வாசனையை வைத்தே இருப்பிடத்தை நமக்கு காட்டுது. நம்மளுடைய நல்ல குணங்களை பார்த்து மக்கள் நம்மக்கிட்ட அட்ராக்ட் ஆகும்படி நம்மளை வளர்த்து கொள்ளணும். மாதிரியே தான் இந்த பிங்க் நிற பூக்களும் வந்துருச்சு, நிறையா வளருது. இதோட லைஃப் ஸ்பேன் ஒன்லி 1 டே தான். அடுத்தது எப்பொழுதுமே நம்ம அட்ராக்ட் பண்ணுற வெண்டை பூக்களும் ரொம்ப அழகாக இருக்குது. நவம்பர் மாதன்றனால நிறைய ஜாதி பூக்களும் இதை எவ்வளவு மொட்டுக்களாக இருக்குது. ஒரு நாள் தண்ணி ஊற்றல, செடி கொஞ்சம் வாடி இருக்குது. ஆனால் மொட்டுக்கள் தொடர்ந்து இருக்குது. சின்னதாக வச்சுருந்த பொன்னாங்கண்ணி கீரைகளும் மழையில் நல்லா துளிர்த்து நிறைய இலைகளோடு வந்திருக்கு. காந்தாரி மிளகாயும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பர்டிகுலர் மிளகாய் செடியில் மிளகாய்கள் குட்டி குட்டியாக தான் வளருது. அது வெரைட்டி எப்படியானோ தெரியலை. இப்படி மாடி தோட்டம் நமக்கு விதவிதமான காரியங்களை தினமும் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்து கொண்டிருக்கு. உங்கள் மாடி தோட்டத்திலும் இப்படி இருக்கும்னு நம்புகிறேன். செடி வளர்ப்பை என்ஜாய் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை லீட் பண்ணுவோம். நன்றி.